ஹலோ கன்னிங் சேனல் பீப்புள், மகாநதி அப்படின்ற சீரியல் கிட்டத்தட்ட ரொம்பவே சூப்பர் டூப்பராக போயிட்டுருக்க ஒன் ஆஃப் த சீரியல் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் ரொம்பவே முக்கியமான கேரக்டர் அப்படின்னா நம்ம கங்கா அப்படின்ற கேரக்டர் சொல்லலாம். ஸோ அந்த கேரக்டரில் நம்மளோட திவ்யா கணேஷ் அவர்கள் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க பாக்கியலட்சுமி சீரியல்லே ரொம்பவே சூப்பராக நடித்ததுனால தான் வந்து இந்த சீரியலில் கங்கா அப்படின்ற கேரக்டர் அவங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. அது ரொம்பவே சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நேற்று நம்மளோட திவ்யா கணேஷோட அக்கௌண்ட்லேருந்து ஒரு போஸ்ட் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கையில் நிறைய வந்து குளுக்கோஸ் போட்டிருக்க மாதிரியும் நிறைய வந்து சம்திங் இன்ஜெக்ஷன்லாம் பண்ணியிருக்க மாதிரியும் அவங்க வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து டெங்கு ஃபீவர் அப்படின்றது வந்திருக்கு, நான் 2-3 நாள் இனிமேல் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன், ஸோ என்னோட கேரக்டரில் இனிமேல் வந்து என்னால் நடிக்க முடியுமா அப்படின்றது தெரியல, கொச்சமயத்துக்காவது அட்லீஸ்ட் நான் டெங்குலாம் சரியாயிட்டதுக்கப்புறமே வந்து என்னோடய இம்யூன் சிஸ்டம்லாம் மறுபடியும் பூஸ்டப் ஆகி நான் வந்து எல்லாமே சரியானதுக்கப்புறம் நான் வந்து திரும்ப வந்து நடிக்க வருவேன். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பதிலாக வேலை யாரையாவது ஒருத்தரை நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி டீமுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த டீமே அதை அக்ரி பண்ணியிருக்கிற மாதிரியுமே தெரியுது. அதை பார்த்த நடிகர்கள்லாம் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபேன்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் பார்க்கவே ஆள் கொஞ்சம் ரொம்பவே வந்து மெலிஞ்சிட்ட மாதிரி தெரியுறீங்க, இந்த ஃபீவர் வந்ததுக்கப்புறம் உடம்பை கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து நல்லா தெம்பாக இருங்க, ரொம்ப போல்டாக இருங்க, உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் ரெக்கவர் ஆகி மறுபடியும் வந்து அதே கங்கா கேரக்டராக நடிப்பீங்க, அதாவது பெரிய கேரக்டரோடு நடிப்பீங்க, ஸோ நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மகாநதி சீரியல் வந்து கங்கா அப்படின்ற கேரக்டருக்கு இப்போ வந்து ஆள் தேடிட்டு இருக்காங்க. இதே இதில் வந்து சிங்கப்பெண்ணே அப்படின்ற ஒரு சீரியலில் தாரணி அப்படின்றவங்க நடிச்சிருந்தாங்க. அவங்களுமே வந்து ரொம்ப போல்டான நடிகை தான், அது மட்டும் இல்லாமல் நிறைய சீரியலில் வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள இப்போ சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்களாம் டீம். ஸோ கண்டிப்பாக வந்து தாரணி கிட்ட வந்து பேச்சு நடைபெற்றிருக்கு, அவங்களுமே அதை வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க. அந்த ரோல் எனக்கு ரொம்பவே இன்ஸ்பயராக தான் இருக்குது, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தாரணியுமே சொல்லியிருக்காங்களாம். இனிமேல் கங்கா ரோலில் இவருக்கு பதிலாக நம்ம வந்து தாரணி தான் நடிக்க போகிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம திவ்யா கணேஷை மிஸ் பண்ண தான் செய்வோம், அவங்க வந்து கண்டிப்பாக அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் கூட தாரணி கண்டிப்பாக அந்த ஸ்டில் அந்த ஹோப்பை கொடுப்பாங்க, பெஸ்ட்டை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். நீங்கள் மறக்காமல் அதுக்கு விசேஷம் தெரிவிச்சிருங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் சூப்பர் ஸ்டார் பட்சத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. மஞ்சு வாரியர் அவங்களுக்கு லேடிஸ் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நிறைய சண்டைகளை சோஷியல் மீடியா எழுப்பிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக வந்து மஞ்சு வாரியர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்துக்காக தயவு செய்து அடிச்சிக்காதீங்க, அது முக்கியமாக ஏன் ஃபேன்ஸ், எனக்கு அந்த பட்டமே தேவை கிடையாது, நான் வந்து உனக்கு வந்து எனக்கு பட்டம் எதுவுமே வந்து ஃபஸ்ட்டே தேவை கிடையாது, எனக்கு வந்து மக்களோட அன்பு போதும், உங்களோட ஆதரவு போதும், எனக்கு வந்து பட்டம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இதை பார்த்துட்டு வந்து எங்க லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் எவ்வளோ கௌரவமான பட்டம், அதை கொடுக்குறாங்கன்னு ஏங்க வேணான்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. மேபி நிறைய பேர் வந்து இவங்க லேடி சூப்பர் ஸ்டார், அதாவது நம்மளோட உண்மையான லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாரா மேடமோட தோழி அப்படின்றதுனால அதை வேணான்னு சொல்கிறாங்களா அப்படின்றது தெரியல. என்ன நடக்குது பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.